பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாத்திராகமம் 34:10 பூமியெங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் மோசேயிடத்திலே உடன்படிக்கையாய் செய்கிறார். சீனாய் மலையிலிருந்து மோசே அந்த கற்பலைகளோடு வரும் பொழுது கற்பலையை உடைத்து போடுகிறார். மறுபடியும் ஆண்டவர் எழுதி கொடுக்கிற அந்த கற்பலையை வைத்து கொண்டு ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர், எங்கள் மேலே நீர் என்ன செய்ய வேண்டும்? கிருபையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு இறங்கும். உம்முடைய சுதந்திரமாக எங்களை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை அந்த இடத்திலே கூறுகிறார். இதோ பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் மோசேயோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஜனங்களுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாய், நாம் மோசேயைப் போல ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் மோசேயைப் போல ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக, ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கதறி கெஞ்சி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, மோசே போல ஆண்டவரே இந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஜனத்தை மன்னியும், உம்முடைய சுதந்திரமாக இந்த ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். இந்த பூமியிலே ஒரு மனிதனும் கெட்டுப்போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. ஆகையினாலே ஜெபிப்போம், நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவங்களுக்கும் நாமளும் ஆசீர்வாதமாக இருப்போம். காட் பிளஸ் யூ.